கிருஷ்ண அவதாரத்தின் தெய்வீக வரலாறு பகுதி 1. பகவத புராணத்தின் பாணியில் அந்த காலத்தில் பூமி தாங்க முடியாத துன்பத்தில் மூழ்கியிருந்தது. அசுரர்கள் மனித வடிவம் எடுத்து அரசர்களாக பிறந்து தங்கள் அகங்காரத்தால் உலகை ஆட்கொண்டனர். அப்பொழுது பூமாதேவி தன் வடிவை பசுவாக ஏற்று தெய்வங்களின் ஆதிபதி பிரம்மாவிடம் சென்று தன் துயரை பகிர்ந்தாள். பிரம்மா தேவே, அசுரர்கள் பூமியில் மிகுந்து விட்டனர். தர்மம் தளர்ந்தது. உலகம் அழிந்துவிடும் போல் உள்ளது. தயவு செய்து நாராயணனை அழைக்குமாறு வேண்டுகிறேன். அப்பொழுது பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவர்கள் அனைவரும் சேர்ந்து க்ஷீரசமுத்திரம் எனப்படும் பால் கடலை நோக்கிச் சென்றனர். அங்கே அவர்கள் தியானத்தில் மூழ்கி நாராயணன் தோன்றும் வரம் கேட்டனர். பால் கடலின் ஆழத்திலிருந்து ஓர் ஒளி வெளிப்பட்டது. அதுவே விஷ்ணனின் தெய்வீக குரல், நான் யதுவம்சத்தில் பிறப்பேன். என் அவதாரம் மூலம் பூமி மீண்டும் சாந்தியடையும். அவ்வாறு வாக்களித்த நாராயணன் தேவகி என்ற அரச மகளின் கருவில் அவதரிக்க தீர்மானித்தார். கிரீடம் கம்சனின் அச்சம். மதுரையில் யதுவர குலத்தில் வசுதேவன் எனும் பெருமகன் வாழ்ந்தார். அவர் தேவகியை மணந்தார். திருமண நாளில் வானத்திலிருந்து ஓர் அசரீரி சத்தம் கேட்கப்பட்டது. ஏ கம்சா, தேவகியின் 8வது குழந்தை உன்னை அழிப்பான். அச்சத்தில் மூழ்கிய கம்சன் தேவகியையும் வசுதேவனையும் சிறையில் அடைத்தான். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதும் அவற்றை கொன்று விட்டான். ஒளி வீசும் நட்சத்திரம் கிருஷ்ணனின் அவதாரம். இறுதியாக இரவில் புயலுடன் கூடிய ஒளி மின்னிய வேளையில் தேவகியின் கருவிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து பச்சை நீல நிறத்தோலுடன், தாமரை கண்களுடன், 4 கைகளுடன், சங்கம், சக்கரம், கேதை, பத்மம் தாங்கிய விஷ்ணனாக தோன்றினார். அவர் கூறினார், அம்மா, அப்பா, பயப்படாதீர்கள். நான் கிருஷ்ணனாக அவதரித்துள்ளேன். என்னை கண்ணனாக யசோதாவிடம் ஒப்படையுங்கள். வசுதேவன் அந்த தெய்வீக குழந்தையை கங்கை போல் வெள்ளம் ஓடும் யமுனை நதியை கடந்து கோகுலம் சென்றார். அங்கு யசோதா புதிதாக பெற்ற பெண் குழந்தையுடன் இருந்தாள். இருவரையும் மாற்றிவிட்டு தேவகி சிறைக்கு திரும்பினார். அந்த பெண் குழந்தை தெய்வீக சக்தியாகிய மாயாதேவியாகி கம்சனிடம் தோன்றி கூறினாள், ஓ கம்சா, உன்னை அழிக்கப் போகிறவன் ஏற்கனவே பிறந்துவிட்டான். அந்தச் சொல்லைக் கேட்ட கம்சனின் மனம் அச்சத்தில் மூழ்கியது. அங்கேயே முடிவதில்லை. அடுத்த பகுதியில் கோகுலத்தில் கிருஷ்ணனின் பால்யம், மகத்தான அதிசயங்கள், புடன்கன், சகடாசுரன், ருணாவர்த்தன் போன்ற அசுரர்களின் அழிவுகள்.